ஊழியர்வோன் வெப்பொழிக்க புகழியர்கோன் கழல் போற்றி ஆழினிசை கண்ணிறக்கே அணைந்த பிரான் அணி போற்றி வாழி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி சைவத்தின் மேல் சமயம் ஏதில்லை அகில்சார் சிவமா சைவத்தின் மேல் சமயம் ஏதில்லை அகில்சார் சிவமா தெய்வத்தின் தெய்வம் இல்லமோ நாமம் பொருள் வாழை வைத்த சீர்திருத்தியவாதமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த உயிரை தரச் செய்த உயிரை தரச் செய்த நால்வர் கொண்டார் எம் உயிர் துணையே பெரியதன்னொரு உமை கொள்ளமில் பரியது வட்டி கொடு கண்ணதடி வழிபடும் வழிபடும் ஊரை வழிபடும் ஊரை இறையே
இந்த மாதிரி பாடிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ஒரு காலத்தோட வீட்டுக்கு போய் சேர வேண்டும். ஆகையினால இப்போதைக்கு நாம கொஞ்சம் விரைவாக இந்த 3 பதிகங்களையும் பாடிட்டு அடுத்து திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய பாம்பன் சாமியோடைய களத்துக்கு செல்லணும். அதனால எவ்வளவு விரைவாக இப்ப நான் ஒரு பாடினா அடுத்த வரி ஐயா பாடுவாரு, ஐயா கூடவே நீங்களும் சேர்ந்து பாடுவதை கேட்டுக்கொண்டேன். இப்பொழுது முதல் பதிகம்னா இந்த தலத்தினுடைய திருஞான சம்பந்த பெருமான் இந்தளத்தான் பண்ணிலே அமைந்த பதிகம் வினா உரை பதிகம் என்று இதுக்கு பெயர். திருஞான சம்பந்த பெருமான் ஒரு வினா கேட்பார். அந்த வினாவிலே அடுத்த வரியிலே அதுக்கு ஒரு உரையாக அமைத்திருப்பார். அந்த வினாவிற்கு ஒரு உரை தான், அது பதில் எல்லாம் கிடையாது. அதனாலதான் இதுக்கு வினா உரை பதிகம் என்று பெயர். இப்ப இந்த தளத்திலே இப்படிப்பட்ட ஒரு பதிகத்தை நாமும் விண்ணப்பம் செய்வதற்கு நாமெல்லாம் எவ்வளோ பெரிய தவம் பண்ணியிருப்போன்ற கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பெரிய பெரிய அருளாளர்கள்லாம் வந்து இங்க சொற்பொழிவுகள்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு எட்டின வகையில இங்க இருக்கக்கூடிய இங்க செந்தமிழ் அரசு சிவகுமார் ஐயா அவர்கள் இந்த இடத்துல நிறைய முறை அம்மையார்களுக்கெல்லாம் தெரியும். அவங்கெல்லாம் தவம் பண்ணவங்க. ஐயாவுடைய சொற்பொழிவுலாம் கேட்டு கேட்டு ரொம்ப ஞானம் பெற்றவர்கள் அவங்கெல்லாம். நாமெல்லாம் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு தகுதி இருக்குதான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் ஏதோ இறைவன் இங்க இருக்கக்கூடிய திருவான்மியூர் ஈசன் எங்களை எல்லாம் அழைத்து இந்த இடத்துல அமர செய்திருக்கிறாருன்னா அவருக்கு தான் எங்களுடைய தகுதி தெரியுது, எங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்துல நாம இன்னைக்கு ஞானசம்பந்த பதிகத்தை பண்ணோட இறைவனே அதை பாடி நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ற ஒரு தோரணியிலே நாம் விண்ணப்பம் செய்வோம். ஐயா இந்தும் மாயாமாதோ கௌரவரார் கரையுளாம் கடலில் ஒளி சங்கம் வெள்ளைத்தீவன் திரையுளாம் கடி நீர் உகழும் உரையுளாம் பொருளாய் உரையுளாம் பொருளாய் உலகாருடைய சொல்லி வரையுளாம் மட மாடுவன்
ஆகிய மாண்பு அதே கரையுளாம் கடலில் கொடி சங்கம் வெள்ளிக்கிரள் திரையுளாம் கழி மீனுகரம் திருவான்மீனோ அந்தியின் ஒளியில் நிறமாகிய காணறிய மஞ்சுளாவிய மாடமத்தில் கோழி மாநிலாயமான Thank you.
மஞ்சள் விழுந்து வானவர்க்கு இன்னருள் வைத்ததே வைத்ததே மண்ணினில் புகழ் பெற்றவர் மங்கையர் தாம் கையில் மண்ணினில் புகழ் பெற்றவர் மங்கையர் தாம் கையில் திண்ணன பூசை தோழில் ஆத்தில் வாண்டியோ துண்ணன திரியும் கவிதை தொழிலில் கொள்ளி துண்ணன திரியும் கவிதை தொழிலில் கொள்ளி விண்ணில் பிரசங்களை வைத்த வியப்பதே விண்ணில் பிரசங்களை வைத்த வியப்பதே போதுமிய கண்ணு பொழில் சோழ் ஒளிசை போரம் போதுலா வண்டினை அடம் பொழிலில் இளல் காணல்வாய் தென்திரை கடல் ஓரம் மல்கும் திரு தொண்டிரை எழுந்து நீ உரை செய்த Thank you.